श्रीशैलेशदयापात्रं दिभक्त्यादिगुणानवं यतीन्द्रप्रवणं वन्दे रमेशां मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमतिमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मः व्योमोदस्राणि दनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्तो रामानुजस्य शरणं प्रपत्ये मातापिता वदने स्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नकुलपतेर्वगलाभिरामं श्रीमत्तदङ्ग्रेणं प्रणमामि मूर्ताभूतं सरच्च मगधाव्यपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रेणं परगालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमणिं प्रणतोष्मि नित्यं गुरुमुखमणदीप्य प्रागवेदानशेषान् नरपतिपरिक्लुप्तं शुल्कमादानुगामः स्वसनमरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् तिजुकुलतिलकं तं विष्णुचित्तं नमामि मिन्नार्तडमदिल சூழ் வில்லிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமலம் சுடினோ முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கிழமைநீர் சேரும் வழியிருத்தோம் நெஞ்சுமை வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்ட பிரான் வந்தான் என்று இந்திய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிளியறுத்தான் பதங்கள் அமுடைய 10 வல்லாண்டு வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டது இந்தோள் மணிவண்ணா உன் செவடி செவிதிருக்காப்படியோ மோடும் முன்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படிபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சஞ்சமும் பல்லாண்டே வல்லாண்டு என்று பவித்திருனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டு என்று நவிண்டுரைப்பனமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்து ஏத்துவர் வல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். நம்முடைய ஆச்சாரிய சுவாமிகளால் அபிமானிக்கப்பட்ட அபிமான ஸ்தலங்கள் ஒவ்வொன்றாக நாம் அனுபவித்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் 38வது நாம் அனுபவிக்க இருப்பது தென்கனிக்கோட்டை என்ற ஊரிலே உள்ள பெத்ராய சுவாமி கோயில். தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் தென்கனிக்கோட்டை என்ற நகரில் உள்ளது இந்த பெத்ராய சுவாமி கோயில். இது தென்கனிக்கோட்டை கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கடவுளில் மகாவிஷ்ணு மூல தெய்வமாக பிரதான தெய்வமாக இருக்கிறார். இந்த கோயில் வைணவ மரபின் 98 அபிமான சேத்திரங்களில் ஒன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இது ஓசூரிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும், பெங்களூரிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து சுமார் 318 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. தர்மபுரியிலிருந்து 77 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. ஹொய்சால கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்ட இந்த கோயில் விஷ்ணுவை தேவபெருமாளாகவும் அவரது மனைவி லட்சுமி சௌந்தரியவல்லியாகவும் இந்த கோயிலில் வணங்கப்படுகிறார்கள். இந்த இந்து மத புராணத்தின்படி வெங்கடேஸ்வரர் கண்வ முனிவரை யக்ஷ தேவ கடகனிலிருந்து காப்பாற்றுவதற்காக அவதரித்தாக நம்பப்படுகிறது. கோயிலை சுற்றி ஒரு கிரானைட் சுவர் இருக்கிறது. அதன் அனைத்து சன்னதிகளையும் அதில் உள்ளடக்கியது. கோயிலில் 5 நிலை ராஜகோபுரம். இந்த கோயில் நுழைவாயில் கோபுரம் மைசூர் உடையார் மன்னர்களால் 16ஆம் நூற்றாண்டில் கோயில் தூண் மண்டபங்கள் மற்றும் முக்கிய சன்னதிகளும் ஏற்படுத்தப்பட்டன. இந்த கோயில் தென்கலை வழிபாட்டு மரபை பின்பற்றி கோயிலில் 2 தினசரி சடங்குகள் மற்றும் பல வருடாந்திர நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன. அவற்றில் தமிழ் மாதமான சித்திரையில் 15 நாள் வருடத்தில் சித்திரை கல்யாண உற்சவம் மற்றும் 9 நாள் பிரம்மோற்சவம் ஆகிய மிக முக்கியமானதாக இங்கு கருதப்படுகிறது. என்னுடைய புராண கதை. இந்த இடம் ஸ்கந்த புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது கோவிலின் புராணத்தை விவரிக்கும் 8 அத்தியாயங்களை கொண்டுள்ளது. இந்த ஸ்கந்த புராணத்தில் இந்த புராணத்தின்படி புகழ்பெற்ற மன்னர் குபேரனின் உறவினரான யக்ஷரான தேவ கடகன் ஒரு காலத்தில் பிரம்மாவிடமிருந்து முடிவில்லாத சக்திகளை பெறுவதற்கு வரம் பெற்றார். அவர் தனது சக்திகளை பற்றி மிகவும் பெருமைப்பட்டு தேவர்கள், தெய்வங்கள் மற்றும் இப்பகுதியில் தவம் செய்து கொண்டிருந்த முனிவர்களை தொந்தரவு செய்ய தொடங்கினார். ஒருமுறை அதிரி முனிவரால் தண்டிக்கப்பட்டார். அவர் காட்டில் சுற்றி திரியும்படி சாபம் பெற்றார். மேலும் விஷ்ணு அவரை ஒரு கதாயுகத்தால் தாக்கியவுடன் தனது சாபத்திலிருந்து விடுபடுவதாக கூறினார். யுகங்கள் கடந்து விட்டன. கன்வதகன் காட்டில் உள்ள முனிவர்களை தொந்தரவு செய்து கொண்டிருந்தார். ஒரு முறை கண்வ முனிவர் தனது தவம் செய்ய ஒரு இடத்தை கண்டுபிடிப்பதில் சிரமப்பட்டார். அப்போது அதிரி முனிவர் நாராயணகிரிக்கு அருகில் உள்ள காவிரிக்கரையில் உள்ள ஒரு இடத்திற்கு செல்லுமாறு அறிவுறுத்தினார். கண்வர் தவம் செய்ய தொடங்கினார். அங்கு யக்ஷர் முனிவர்களை தொந்தரவு செய்ய தொடங்கினார்கள்.
ஒரு தெய்வீக குரல் வெங்கடேஸ்வரரின் உதவியை நாடுமாறு முனிவருக்கு தெரிவித்தது. முனிவர் அவ்வாறே வெங்கடேஸ்வரரை வணங்கி வெங்கடேஸ்வரர் கோயில் உள்ள தனது வசிப்பிடம் அந்த இடத்திற்கு வந்தார். அவர் சாரங்கம் என்ற வில்லுடனும் தென்கனி என்ற தனது கதாயுதத்துடனும் வேட்டைக்காரனாக உருமாறினார். வேடனுக்கும் தேவ கடகனுக்கும் இடையே ஒரு போர் நடந்தது. இறுதியில் வேடன் தென்கனியுடன் யக்ஷனை கொன்றான். இந்த நிகழ்வின் நினைவாக அந்த இடம் தென்கனிபுரம் என்று அறியப்பட்டது. அது இறுதியில் தென்கனி கோட்டை என்று ஆனது. முனிவரும் யக்ஷனும் வெங்கடேஸ்வரனின் மங்களகரமான தரிசனத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். எனவே பெருமாள் அந்த இடத்தை தனது வசிப்பிடமாக மாற்றிக்கொண்டார். பல்லவராயர் பாலிகர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு ஆட்சியாளராக இருந்தார். அவர் இப்பகுதியையும் கோயிலையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். இந்த பகுதி விஜயநகர பேரரசின் நிலப்பிரபுவான ஹைசால ஜெகதேவராயரின் கைகளுக்கு வந்தது. இப்பகுதியில் உள்ள கோட்டை அவரது ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. 1652ஆம் ஆண்டில் மராட்டிய நிலப்பிரபுவான இட்டபெல் ராவ் இப்பகுதியை இணைத்தார். இது 1653இல் சந்திரசேகர ராவிடம் மாறியது. மைசூரின் உடையார்கள் 1768 வரை இப்பகுதியை ஆட்சி செய்தனர். காஸ்பியின் கீழ் ஆங்கிலேயர்கள் இப்பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். இப்பகுதியில் முஸ்லிம் ஆட்சியாளர்கள் மீது அச்சுறுத்தல் வந்தபோது வெங்கடபதி ராயர் என்ற பக்தர் காட்டில் தலைமை தெய்வத்தின் உருவம் மறைக்கப்பட்டது. இப்பகுதியில் உள்ள வைசிய சமூகத்தினர் கோயிலின் முக்கிய மண்டபங்கள் மற்றும் சன்னதிகளுக்கு பங்களித்ததாக நம்பப்படுகிறது. பெத்தராய சுவாமி கோயில் ஹொய்சால கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோயில் சுமார் 1 ஏக்கர் பரப்பளவை கொண்டது மற்றும் கிரானைட் சுவர்களால் சூழப்பட்டுள்ளது. செவ்வக வடிவிலான சுற்றுச்சுவர் கிட்டத்தட்ட 244 அடி அளவு இருக்கிறது. அதே நேரத்தில் கோயில் குளம் 220 அடி. கோயில் நுழைவாயிலின் கோபுரமான 5 நிலை ராஜகோபுரத்தின் உச்சியில் 5 கவசம் உள்ளது. கருவறையில் திருமலை வெங்கடேஸ்வரர் கோயில் உள்ள வெங்கடேஸ்வரன் உருவத்தைப் போலவே நின்ற நிலையில் பெத்தராய சுவாமிகள் உருவம் உள்ளது. ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியின் உருவங்கள் அவரது இடப்புறமும் அமைந்துள்ளன. அர்த்தமண்டபம் இடதுபுறமும் 2 துவாரபாலகர்களால் பாதுகாக்கப்படுகிறது. சவுந்தரவள்ளியின் சந்நிதி கிழக்கு நுழைவாயிலுக்கு அருகில் அமைந்துள்ளது. அங்குள்ள மகாமண்டபத்தில் கண்வ முனிவர், வேதாந்த தேசிகர், மணவாள மாமுனிகள், ஆழ்வார்கள் மற்றும் ராமானுஜர் ஆகியோரின் உருவங்கள் உள்ளன. சத்யபாமா மற்றும் ருக்மிணி ஆகியோரை தங்க வைக்கும் வேணுகோபாலருக்கும் சீதை லட்சுமணன் மற்றும் அனுமனுக்கும் தங்கும் ராமருக்கும் தனித்தனியான சன்னதிகள் உள்ளன. கோயிலின் வளாகத்தில் பல சிறிய சன்னதிகள் மற்றும் மண்டபங்கள் உள்ளன. சக்கர தீர்த்தம், சுந்தரி தீர்த்தம் மற்றும் சனத்குமார தீர்த்தம் என்று 3 கோயில் குளங்கள் கோயிலுடன் தொடர்புடையவை. இந்த கோயில் தேன்கனிக்கோட்டையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக உள்ளது. இப்பகுதியில் அதிகம் பார்வையிடப்படும் சுற்றுலா தலங்களில் இதுவும் ஒன்றாகும். இந்த கோயில் வைணவ மரபின் தென்கலை பிரிவில் மரபுகளை பின்பற்றுகிறது மற்றும் பஞ்சராத்திர ஆகமத்தை பின்பற்றி பூஜைகள் நடைபெறுகின்றன. கோயில் அர்ச்சகர்கள் கிட்டாபி என்று அழைக்கப்படும் ஒரு பரம்பரை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள திருவள்ளரையைச் சேர்ந்தவர்கள் என்றும் நம்பப்படுகிறது. கோயில் சடங்குகள் ஒரு நாளைக்கு 2 முறை செய்யப்படுகின்றன. காலை 8 மணிக்கு சந்நிதி மற்றும் மாலை 6 மணிக்கு அரவணை பூஜை. ஒவ்வொரு சடங்கும் 3 படிகளை கொண்டுள்ளது. பெத்தராய சுவாமி மற்றும் சௌந்தரவள்ளி இருவருக்கும் அலங்காரம், நெய்வேத்தியம் மற்றும் ஆராதனை வாராந்திர, மாதாந்திர மற்றும் 15 வாரங்களுக்கு ஒரு முறை சடங்குகள் செய்யப்படுகின்றன. கோயிலில் பல்வேறு திருவிழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. அவற்றில் தமிழ் மாதமான சித்திரையில் 15 நாட்கள் நடைபெறும். வருடாந்திர சித்திரை கல்யாண உற்சவமும் 9 நாள் பிரம்மோற்சவமும் மிக முக்கியமானவை. பிரம்மோற்சவத்தின் போது கோயில் தேர் கோயிலின் தெருக்களில் சுற்றி இழுக்கப்பட்டு அதில் திருவிழா படங்கள் வைக்கப்பட்டுள்ளன. கோயில் 1906இல் ஏற்பட்ட தீ விபத்தில் சேதமடைந்து 1909இல் மீட்கப்பட்டது. இப்பகுதியில் விசாகத்திற்காக விநாயகர் சதுர்த்தியின் சிலைகள் கோயில் குளத்தில் மூழ்கடிக்கப்படுகின்றன.
இத்தனை சிறப்புக்குரிய பெத்தராய சுவாமி அவர்களை வணங்கி நாம் அவருடைய அருள் பெறுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜுக்கு ஜெய ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சீறி அல்லாத இறைவான் இதாராய் பறையிலும் பாவாய் இறைக்கும் ஏழேல் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே யாவும் உனக்கே நாம் ஆட்சியும் மற்றையினம் காமங்கள் மாற்றியலும் ரொம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவள்ளுவர் பெற்று இன்புரு ரொம்பாவாய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.